வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். ஒரு விவசாயியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன? சரியான நேரத்தில் பயிருக்கு தண்ணீர் கிடைப்பது. ஆனால் அந்த தண்ணீரை கிணறு, ஆழ்துளை கிணறு, குளம் அல்லது ஆற்றிலிருந்து வயலுக்கு கொண்டு வர உதவும் முக்கியமான கருவி என்ன? பம்ப். இன்று டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் இரிகேஷன் யூனிட்டில் அடிக்கடி கேட்கப்படும் பம்ப்ஸ், டைப்ஸ், செலெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் என்ற முக்கியமான பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் எ பம்ப்? பம்ப் என்பது மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றி தண்ணீரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் இயந்திரம். சிம்பிளாக சொல்லணும்னா வாட்டர் லிஃப்டிங் மிஷின் என்பதே பம்ப். ஒய் பம்ப்ஸ் ஆர் நீடட்? அக்ரிகல்ச்சரல் யூசஸ் பார்க்கலாம். இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ரெயின் கன் இரிகேஷன், வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், லைவ் ஸ்டாக் ஃபார்ம்ஸ், க்ரீன் ஹவுசஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பம்ப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் நகர்த்தும் பம்ப். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ரோட்டரி பம்ப். செகண்டு டைனமிக் பம்ப்ஸ், அதாவது வெலாசிட்டி எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றும் பம்ப். இதனுடைய டைப்ஸ் சென்ட்ரிஃபிகல் பம்ப், மிக்ஸ்டு ஃப்ளோ பம்ப், ஆக்சியல் ஃப்ளோ பம்ப். சென்ட்ரிஃபிகல் பம்ப் பார்க்கலாம். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை பயன்படுத்தி தண்ணீரை லிஃப்ட் பண்ணும் பம்ப். இது உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பம்ப். இந்த சென்ட்ரிஃபிகல் பம்போட மெயின் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பல்லர், சுழலும் பகுதி. ரெண்டு கேசிங், இம்பல்லரை மூடும் பகுதி, அதாவது இம்பல்லரை கவர் பண்ணும். தேர்டு சக்ஷன் பைப், வாட்டர் என்டர் ஆகும் இங்கே. ஃபோர்த்து டெலிவரி பைப், வாட்டர் எக்ஸிஸ்ட். ஃபிஃப்த்து ஃபுட் வால்வ், பேக் ஃப்ளோ தடுக்கிறது. சிக்ஸ்த்து ஸ்ட்ரெயினர், கார்பேஜ் ஃபில்டர். இந்த சென்ட்ரிஃபிகல் பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பல்லர் அதிக வேகத்தில் சுழலும். அதை அடுத்து வாட்டர் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலம் வெளியே தள்ளப்படும். நெக்ஸ்ட்டு சென்டரில் வேக்கம் உருவாகும். அந்த வேக்கம் உருவாகின உடனே நியூ வாட்டர் சக்ஷன் பைப் வழியாக உள்ளே வரும். நெக்ஸ்ட்டு இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஏற்படும். இந்த தொடர்ந்து இந்த நடந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் சிம்பிள் டிசைன், லெஸ் மெயின்டெனன்ஸ், high discharge, low cost, easy installation. Disadvantages பார்க்கலாம். Priming record, not suitable for very high heads. என்னுடைய applications open wells, rivers, canals, lift irrigation, sprinkler irrigation. ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னா இது என்ன பிரின்சிபல்ங்கிறதுனா பிஸ்டன் மூமெண்ட் மூலம் வாட்டர் லிஃப்டிங். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்ப், அதாவது ஒரு பக்கம் மட்டும் பம்பிங் பண்ணும். அடுத்து டபுள் ஆக்டிங் பம்ப், இது இரு பக்கங்களிலும் பம்பிங் பண்ணும். அட்வான்டேஜஸ் ஹை ப்ரெஷர், அக்யூரேட் டிஸ்சார்ஜ், சூட்டபிள் ஃபார் ஹை லிஃப்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் காஸ்ட்லி, மெயின்டெனன்ஸ் ஹை, பல்சேட்டிங் ஃப்ளோ. டிஎன்பிஎஸ்சி பாயிண்டில் எப்படி கேட்பாங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் எக்ஸாம்பிள் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். சம்மர்சிபிள் பம்ப் அப்படின்னா மோட்டார் மற்றும் பம்ப் இரண்டும் தண்ணீருக்குள் மூழ்கி இயங்கும் பம்ப். இதனுடைய யூசஸ் போர்வெல் இரிகேஷன், டீப் வெல்ஸ், ரூரல் வாட்டர் சப்ளை. அட்வான்டேஜஸ் நோ பிரைமிங், ஹை எஃபிஷியன்சி, லெஸ் நாய்ஸ், லெஸ் மெயின்டெனன்ஸ். லிமிட்டேஷன்ஸ் காஸ்ட் ஹையர், ரிப்பேர் டிஃபிகல்ட். ஆக்சியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்னா ப்ரொப்பல்லர் ஆக்ஷன், அதாவது வாட்டர் சாஃப்ட் டைரக்ஷனில் நகரும். வாட்டர் சாஃப்டோட டைரக்ஷனில் நகரும். கேரக்டரிஸ்டிக் ஹை டிஸ்சார்ஜ், லோ ஹெட். இதனுடைய யூசஸ் ஃப்ளட் கண்ட்ரோல், ட்ரைனேஜ் ப்ராஜெக்ட்ஸ், டெல்டா இரிகேஷன். மிக்ஸ்டு ஃப்ளோ பம்ப் அப்படின்னா வாட்டர் ரேடியல் டைரக்ஷன் மற்றும் ஆக்சியல் டைரக்ஷன் இரண்டிலும் நகரும். கேரக்டரிஸ்டிக் மீடியம் ஹெட், மீடியம் டிஸ்சார்ஜ். அப்ளிகேஷன்ஸ் கெனால் இரிகேஷன், லார்ஜ் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். பம்ப் பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ், ஒரு வினாடியில் பம்ப் வழங்கும் தண்ணீரின் அளவு. யூனிட் மீட்டர் கியூப் பர் செகண்ட் அல்லது லிட்டர் பர் செகண்ட். என்னுடைய ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் வால்யூம் பர் டைம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1000 லிட்டர்ஸ் இன் 100 செகண்ட்ஸ். இதனுடைய டிஸ்சார்ஜ் பார்க்கலாம். Q = 1000 / 100.
ஆன்சர் அப்போ 1100 டிவைட் பண்ணால் 10 வந்து ஆன்சர். ஸோ 10 லிட்டர் பர் செகண்டு. செகண்டு டோட்டல் ஹெட்டு. பம்ப் தண்ணீரை, இந்த பம்பு வாட்டரை லிஃப்ட் பண்ணும் மொத்த உயரம், என்னுடைய யூனிட் மீட்டர். தேர்டு வாட்டர் ஹார்ஸ் பவர், இதை சுருக்கமாக WHPன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபார்முலா WHP YQH பார் 746. ஃபோர்த்து பிரேக் ஹார்ஸ் பவர் BHP, மோட்டார் வழங்கும் சக்தி. ஃபிஃப்த்து எஃபிஷியன்சி, என்னுடைய ஃபார்முலா ரோ அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம். இன்புட் 100 கிலோவாட், அவுட்புட் 8 கிலோவாட். அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 8 டிவைட் பை 10 இன்ட்டு 100 80%. ஸோ எஃபிஷியன்சி 80%. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படின்னா ஒரே பம்ப் ஃபேமிலியை அடையாளம் காண பயன்படும் இண்டெக்ஸ் நம்பர். TNPSC எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பம்ப் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பம்ப் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு வாட்டர் சோர்ஸை பொறுத்து ஓப்பன் வெல், போர்வெல், ரிவர், கெனால், பாண்டு. செகண்ட் ஃபேக்டர் டோட்டல் ஹெட் ரெக்யூர்டு, லோ ஹெட், மீடியம் ஹெட், ஹை ஹெட். தேர்ட் ஃபேக்டர் கிராப் டைப்பை பொறுத்து பேடி, சுகர் கேன், பனானா, வெஜிடபிள்ஸ். ஃபோர்த் ஃபேக்டர் இரிகேஷன் மெத்தடை பொறுத்து சர்ஃபேஸ் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன். ஃபிஃப்த்து எனர்ஜி சோர்ஸை பொறுத்து எலக்ட்ரிக், டீசல், சோலார். சிக்ஸ்த் ஃபேக்டர் எக்கனாமிக் கண்டிஷன் பொறுத்து இந்த பம்பை செலெக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா இனிஷியல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், பவர் காஸ்ட்டு. பம்ப் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைட் செலெக்ஷன், ஸ்டெப் 2 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்டெப் 3 ப்ராப்பர் அலைன்மெண்ட், அதாவது மோட்டார் ப்ளஸ் பம்பு. ஸ்டெப் 4 இன்ஸ்டால் சக்ஷன் பைப், ஸ்டெப் 5 இன்ஸ்டால் டெலிவரி பைப், ஸ்டெப் 6 ப்ரைமிங், ஸ்டெப் 7 ட்ரையல் ரன். ப்ரைமிங் அப்படின்னா பம்ப் கேசிங் மற்றும் சக்ஷன் பைப் வாட்டரால் நிரப்புவது. இது ஏன் நிரப்பணும் அப்படின்னா ஏர் இருந்ததுன்னா சக்ஷன் உருவாகாது, ஸோ வாட்டர் லிஃப்ட் ஆகாது. அதனால் உங்களுக்கு ப்ரைமிங் தெரியும். ஃபஸ்ட்டு தண்ணியை இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பில் தண்ணியை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஏர் வெளியில் வரும், அப்போ தான் வாட்டர் வந்து லிஃப்ட் ஆகும். TNPSC கொஷின் எப்படி கேட்கலான்னா விச் பம்ப் ரெக்யூர்ஸ் ப்ரைமிங்? ஆன்சர் சென்ட்ரிஃபிகல் பம்ப். கேவிடேஷன் அப்படின்னா லோ ப்ரெஷர் காரணமாக வேப்பர் பபிள்ஸ் உருவாகி வெடிப்பது. எஃபெக்ட்ஸ் நாய்ஸ், வைப்ரேஷன், எஃபிஷியன்சி லாஸ், இம்பல்லர் டேமேஜ். ப்ரிவென்ஷன் ப்ராப்பர் சக்ஷன் ஹெட், கரெக்ட் பைப் சைஸ், குட் மெயின்டெனன்ஸ். காமன் பம்ப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நோ வாட்டர், இது எதனால் தண்ணி ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா ஏர் லீக் ஆகிறதுனால. ரெமடி சீல் பைப்பை சீல் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் லோ டிஸ்சார்ஜ், இது எதனால் ஏற்படுதுன்னா பிளாக்கேஜ்னால. ரெமடி க்ளீன் பைப்பு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர் ஹீட்டிங், எதனால் ஏற்படுதுன்னா ஓவர் லோட்னால. இது எப்படி சரி பண்ணலாம்? ரிடியூஸ் லோடு. நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் ப்ராப்ளம் எதனால் ஏற்படுதுன்னா மிஸ் அலைன்மெண்ட், இது எப்படி சரி பண்ணலாம்? அலைன் ப்ராப்பர்லி. கேவிடேஷன் ப்ராப்ளம் எதனால் ஏற்படுனா லோ ப்ரெஷர், இது எப்படி சரி பண்ணலாம்னா இன்க்ரீஸ் சக்ஷன் ஹெட். சோலார் பம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதனுடைய அட்வான்டேஜஸ் நோ ஃபியூல் காஸ்ட், ரினியூவபிள் எனர்ஜி, ஈகோ ஃப்ரெண்ட்லி, கவர்மெண்ட் சப்சிடி அவைலபிள். ஸ்மார்ட் பம்ப்ஸ் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் யூசஸ், இதில் சென்சார்ஸ் இருக்கும், IoT அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மொபைல் ஆப் கண்ட்ரோல் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஒரு TNPSC எக்ஸாமுக்கான ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். மோஸ்ட் காமன் பம்ப் சென்ட்ரிஃபிகல் பம்ப், போர்வெல் பம்ப் அதுக்கு சம்மர்சிபிள் பம்ப், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ஹை டிஸ்சார்ஜ் லோ ஹெட் அப்படின்னா ஆக்சியல் ஃப்ளோ பம்ப், மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ளோ பம்ப், ப்ரைமிங் ரெக்யூர்ட் சென்ட்ரிஃபிகல் பம்ப், கேவிடேஷன் காசஸ் லோ ப்ரெஷர். ஒரு ஈஸியான மெமரி ட்ரிக் பார்க்கலாம் இந்த பம்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. CRAMS அதாவது கிராம்ஸ், CRAMS கிராம்ஸ் அப்படின்னா C ஃபார் சென்ட்ரிஃபிகல், R ஃபார் ரெசிப்ரோகேட்டிங், A ஃபார் ஆக்சியல், M ஃபார் மிக்ஸ்டு ஃப்ளோ, S ஃபார் சம்மர்சிபிள். ஸோ ஈஸியாக கிராம்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் TNPSC எக்ஸாம் ஏரியாஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சென்ட்ரிஃபிகல் பம்ப், பம்ப் எஃபிஷியன்சி,
ப்ரைமிங், கேவிடேஷன், பம்ப் செலெக்ஷன், பம்ப் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் முக்கியமாக படிச்சுக்கணும். அதை அடுத்து இம்பார்ட்டண்ட்டு சம்மர்சிபிள் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ஆக்சியல் ஃப்ளோ பம்ப்பு. கொஞ்சம் மாடரேட்டான டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ளோ பம்ப், சோலார் பம்ப்ஸ், ஸ்மார்ட் பம்ப்ஸ். சில முக்கியமான எதுக்கெலாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் இந்த டாப்பிக்கில் அப்படின்னா 3 to 5 questions can be expected directly or indirectly from pumps, especially on centrifugal pump, priming, cavitation, efficiency and pump selection. All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.